அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா குறைந்த கலோரிகள் கொண்ட ஒரு காய். அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்து, விட்டமின் சி, கே, பி6, பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான காய்கறின்னு சொல்லலாம். இந்த காய்கறியை நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்திக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்க முடியும். இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எடையை ரொம்பவே சரியாக நிர்வகிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலிஃப்ளவரில் இன்னும் நிறைய சத்துக்களானது இருக்குது அப்படின்னே சொல்லணும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் நிறைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ காலிஃப்ளவரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் தேவையான ஃபோலேட் சத்து, விட்டமின் பி9 சொல்லக்கூடிய சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. இதை எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளுடைய மூளை மற்றும் தண்டுவட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதே போல் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் காலிஃப்ளவர் தாங்க உதவியாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்புகள் ரொம்ப வலுவாக்கி கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை பயம்புறுத்துகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் இந்த காலிஃப்ளவரில் கிடையவே கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா குறுக்கு வெட்டு தோற்றம் கொண்ட காய் வகை. பல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களும் அடங்கிய ஒரு காய் தாங்க காலிஃப்ளவர். இது உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய உடலில் பல்வேறு விதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கொழுப்புத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பூ வகை சார்ந்த காய் அப்படின்றதுனால தினமுமே உங்களுடைய உணவில் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது சமைக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. அதே நேரம் நீங்கள் இந்த காயை சமைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் பார்த்திங்கன்னா உடனே போயிடும். ஸோ 5 நிமிடத்துக்கு மேலே காலிஃப்ளவர் சமைக்கவே வேண்டாங்க. ரொம்ப சுவையான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா பல விதங்களில் சமைக்க முடியும். காலிஃப்ளவர் நம்ம அன்றாட சந்தையில் கிடைக்கக்கூடியது தான். அதனால் காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்து பயன்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான ஆரோக்கிய பண்புகளை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னென்ன சத்துக்களானது இந்த காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரில் 2 சக்தி வாய்ந்த விட்டமின் இருக்குங்க. அது என்னென்னா விட்டமின் சியும் மெக்னீஷியமும் தான். இது ரெண்டுமே நம்முடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது, ஏற்றது அப்படின்னு சொல்லணும். அதிகமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை நாம் தினசரி நம்முடைய உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நம்முடைய உடலை தாக்கக்கூடிய, அதாவது ரொம்ப கொடிய நோய்னு சொல்லக்கூடிய புற்றுநோய், இதய நோய் மற்றும் பல்வேறு விதமான தொற்று நோய்கள், மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதே காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைய இருக்குது. மேலும் விட்டமின் கே சத்தும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை நீக்கி கொடுக்கும். ஸோ அலர்ஜியை நீக்கிறதுனால தினமுமே நம்மளுடைய உணவில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. அப்படி சேர்த்துட்டு வரும் பொழுது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வராது. உடல் பருமன் அதிகரிக்காது. நீரிழிவு நோய் வராதுங்க. அல்சரேட்டிவ் கொலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பிரச்சனைகள் கூட வரவே வராது. இது மாதிரியான அலர்ஜி தரக்கூடிய நோய்களை எளிமையாக தடுத்து நிறுத்த முடியும். காலிஃப்ளவரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நச்சுக்களையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குங்க. ஸோ காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சுகாதார நலன்களை அழைக்கக்கூடிய குளுக்கோசிலேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பைட்டோ சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட கிருமிகள், நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளிநீக்கி கொடுத்துடும். அதனால் இது மாதிரியான பொருட்களை நம்முடைய உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் போன்ற நோய்கள் நெருங்காமல் பாதுகாத்துக்குது. அதே போல் இதய நோய்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ஜி பண்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அலர்ஜி நீக்கியாக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இதய நோய்களை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதில் அல்லிசின் அதிகமாகவே இருக்குது. அல்லிசின் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவில் இதை எடுத்துக்கிறதுனால பக்கவாதம் வராது.
மேலும் பல்வேறு விதமான இதய கோளாறுகள் வந்து ஏற்படாமலும் வந்து தடுக்க முடியும். ஸோ நம்மள வந்து தீண்டவே தீண்டாது இந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சக்திகளை கொண்டது தான் இந்த காலிஃப்ளவர். செரிமானத்தை அதிகமாக்கி கொடுக்கும். ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. அதாவது ஒரு காலிஃப்ளவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 3.35 அளவில் நார்ச்சத்து தான் இருக்குது. நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு தேவையானது. ஏன்னா இதுதான் செரிமானத்தை வந்து சரியாக செய்யும். காலிஃப்ளவரை உணவில் சேர்த்துக்கும் பொழுது செரிமானத்தை அதிகமாக்கிக்க முடியும். அதே போல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க அதை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய உணவில் காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் உங்களுடைய உடல் செயல்பாடுகளை வந்து சீராக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் அருந்துதலை வந்து அதிகப்படுத்தும். அப்படி செய்யும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சி போயிடுங்க. உங்களுடைய உடலை காக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அப்படின்னா அது காலிஃப்ளவர் தான். அதே போல தான் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய சத்துக்களில் கலோரிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. கலோரிகள் கம்மியாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஒரு கப்பு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 28லேருந்து 52 அளவு கலோரிகள் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடலில் அதிக அளவில் கொழுப்பு வந்து சேராமல் வந்து தடுக்க முடியும். மேலும் உங்களுடைய உடல் எடையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து குறைச்சிக்க முடியும். அதே போல் கர்ப்ப காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியானது ஆரோக்கியமானது அப்படின்னா அது காலிஃப்ளவர் தான். இந்த காலிஃப்ளவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து தான். இந்த ஃபோலேட்டும் விட்டமின் பி சத்தும் வயிற்றிறக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. வயிற்றிறக்கக்கூடிய குழந்தைக்கு நரம்பு குழாய் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் எதுவும் ஏற்படாமல் நீக்கி ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் புற்றுநோயை எதிர்த்து வந்து செயல்படுங்க. அதாவது புற்றுநோய் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். காலிஃப்ளவர் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சல்ஃபோரபேன் மற்றும் என்டோல் 3 காலிஃப்ளோர் போன்ற கலவைகள் எல்லாமே வந்து இருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொல்லலாம். அதிலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பெருங்குடல், மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய்களை எல்லாத்தையும் எதிர்த்து ஆரோக்கியமாக வந்து வாழ வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய சத்துக்களை வந்து பெற்றிருக்கக்கூடியது தான் காலிஃப்ளவர். இந்த மாதிரி காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய சத்துக்களானது கிடைக்கும். அதாவது ஒருத்தங்க வந்து நல்ல வளமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு காசு பணம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை அதிகமாக்கிக்கணும், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உணவு முறைகளை வந்து மாற்றிக்கோங்க. இந்த உணவு தரக்கூடிய பலத்தை வேறு ஏதாலும் உங்களுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வச்சுருக்கக்கூடிய பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியும். ஆரோக்கியம் கெட்டு போய் அங்கே பணம் இருந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது எல்லாம் வந்து காலிஃப்ளவரில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து தடுத்து கொடுக்கும். காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான முறைகளில் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். பொரியலாக செய்யலாம், கூட்டாக செய்யலாம், குழம்பு வைக்கலாம், 65 போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே உணவு ஒரே சுவை வந்து பிடிக்கிறது இல்லை இல்லையா? அதனால் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து சமைத்து எடுத்துக்கோங்க. எப்படி சமைத்து சாப்பிட்டாலும் நம்மளுடைய உடலுக்கு நலம் தரக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் நம்மளை ஆரோக்கியமாக வந்து வாழ வைக்கும் அப்படின்னே சொல்லணும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காலிஃப்ளவரில் எவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த பூவில் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து, உயிர்ச்சத்து, கால்சியம், சோடியம், கொழுப்பு இதெல்லாம் வந்து இருக்குது. காலிஃப்ளவர் பூவில் கண் பார்வைக்கு தேவையான கரோடின் சத்தும் அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் நீங்கள் இதை சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. காலிஃப்ளவரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமலும் வந்து தடுத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் தாங்க இதில் இருக்கக்கூடிய அல்லிசின் பார்த்திங்கன்னா அடிக்கடி உணவில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது பக்கவாதம் ஏற்படாமல் வந்து தடுத்து நிறுத்தும். காலிஃப்ளவரை சாப்பிடும் பொழுது நமக்கு மன அழுத்தம் வந்து குறையும்.
அதேபோல் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும், ஒபிசிட்டியை வந்து சரி பண்ணி கொடுக்கும், செரிமான பாதையை வந்து சீர் செய்து கொடுக்கும், ஜீரண சக்தி அதிகமாக்கும், வயிற்றுக்கு வந்து இதமான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். வயிறு தொடர்புடைய எந்த ஒரு நோய்களும் வந்து உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. அல்சர், குடல் புற்றுநோய் இது எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தும். அதே போல் உடல் சூட்டையும் தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது, மூலத்தை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.